Good morning students. Today topic unit 5 electromagnetic waves. ஓகேவா electromagnetic waves இது ஒன் ஆஃப் தி வேவ். இதில் வந்து 7 waves இருக்குது. ஓகேவா 7 waves ஃபார்ம் சென்ஸ் சொல்லும்போது electromagnetic waves இது பின்னாடி படிக்க போகிறோம். இன்ட்ரோடக்ஷன் என்னத்துக்குன்னு we see the world around us through the light. ஓகேவா நம்ம உலகத்தில் என்ன இருக்குது, நம்ம எல்லா பொருள் எதை வச்சு பார்க்குறோம், நம்ம லைட் வச்சு பார்க்குறோம். Light from sun is one of the sources of energy without which human beings cannot survive in this planet. ஓகேவா நமக்கு சன்லேருந்து லைட் கிடைக்கிது. அது வந்து என்னாவது கவனி, லைட் ஃப்ரம் தி சன் இஸ் ஒன் ஆஃப் த சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி. ஹியூமன் பீயிங்க்கு வந்து லைட்டுங்க ஒன் ஆஃப் த எனர்ஜி. ஓகேவா அதை வச்சு நம்ம என்னுடைய இந்த பிளான்ட் வந்து நம்ம வாழ முடியும். ஓகேவா லைட் பிளேஸ் க்ரூசியல் ரோல் இன் அண்டர்ஸ்டாண்டிங் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் வேரியஸ் திங்ஸ் ஃப்ரம் ஏட்டம் டு யூனிவர்ஸ். ஓகேவா லைட் வச்சு கவனிக்கலாம். நம்ம ஏடத்துலேருந்து யூனிவர்ஸ் வச்சு நம்ம என்னோட முடியும் பார்க்க முடியும். அதை ஆராய்ச்சி எதை பயன்படுத்தி நம்ம லைட் பயன்படுத்துகிறோம். வித்தவுட் லைட் ஈவன் அவர் ஐஸ் cannot see ஆப்ஜெக்ட். நம்ம லைட் இல்லாமல் எந்த பொருளையும் பார்க்க முடியாது. வாட் இஸ் லைட் அப்படின்னு லைட்னு என்ன? தி ஸ்பெஷல் மேட் மெனி பிசிக்ஸ் ஸ்லீப்லெஸ் அண்டில் மிடில் ஆஃப் 9th century. 19th century வரைக்கும் இதை வச்சு நிறைய ஆராய்ச்சி பண்ணிக்கிறாங்க சயின்டிஸ்ட்டு. ஏர்லியர் மெனி சயின்டிஸ்ட் தட் ஆப்டிக்ஸ் அண்ட் எலக்ட்ரோமேக்னட்டிசம். ஆப்டிக்ஸ் அண்ட் லைட் பற்றி படிக்கிறது. ஓகேவா இந்த லென்ஸ் மிரர் பற்றி படிக்கிறது ஆப்டிக்ஸ். அண்ட் எலக்ட்ரோமேக்னட்டிசம் நம்ம 4th lesson படித்தோம். எலக்ட்ரிக் அண்ட் மேக்னட்டிசம் பற்றி படிக்கிறது எலக்ட்ரோமேக்னட்டிசம். two different branches of physics படிச்சிருந்தது. பட் ஃப்ரம் தி ஒர்க் ஆஃப் ஜேம்ஸ் கிளார்க் மேக்ஸ்வெல் சொன்னார்னா, who actually enlightened the concept of light from the theoretical prediction that the light is an electromagnetic wave. ஆனால் மேக்ஸ்வெல் சயின்டிஸ்ட் என்ன சொன்னாரா, ஒரு தியரி படி என்ன சொன்னார்னா, லைட்டுங்க எலக்ட்ரோமேக்னட்டிக் வேவ். அதன் ஸ்பீட் எப்படி இருக்குன்னா 3 × 10⁻⁸ m/s இன் ப்ரீ பேஸ் ஆர் வேக்யூம் சொன்னார். ஓகேவா அடுத்தது பிறகு லேட்டர் ஹி வாஸ் கன்ஃபார்ம்டு தட் விசிபிலிட்டி சஸ்ட் ஒன்லி த ஸ்மால் போர்ஷன் ஆஃப் எலக்ட்ரோமேக்னட்டிக் ஸ்பெக்ட்ரம் விச் ரேஞ்சஸ் ஃப்ரம் காமா ரேஸ் டு ரேடியோ வேவ்ஸ். கவனிக்கலாம், காமா ரேஸ்லேருந்து ரேடியோ வேவ்ஸ் இருக்கிற 7 waves வந்து எதை சேர்ந்ததுன்னா எலக்ட்ரோமேக்னட்டிக் வேவ்ஸ் சேர்ந்தது. அது நம்ம பார்க்குற மாதிரி விசிபிலிட்டி வந்து ஒன் ஆஃப் த எலக்ட்ரோமேக்னட்டிக் வேவ்னு கண்டுபிடிச்சாங்க. ஓகேவா நாம் 4th lesson படித்து நம்ம எலக்ட்ரோமேக்னட்டிக் இண்டக்ஷன் படித்தோம். என்னோடத்துக்கு மாதிரி டைம் வேரிங் மேக்னட்டிக் ஃபீல்ட் ப்ரொடியூஸ் த எலக்ட்ரிக் ஃபீல்ட். ஓகேவா நம்ம என்ன பார்த்தோம், ஒரு காயில் கரண்ட் போச்சுன்னா அதை சுற்றி என்னாவது மேக்னெட் பீஸ் ப்ரொடியூஸ் ஆகுது. அந்த மேக்னெட் பீஸ் எதை ப்ரொடியூஸ் பண்ணு, இன்டியூஸ் இஎம் ப்ரொடியூஸ் பண்ணு. அந்த இன்டியூஸ் இஎம் எதை ப்ரொடியூஸ் பண்ணு, இன்டியூஸ் கரண்ட் ப்ரொடியூஸ் பண்ணு. ஓகேவா இதை 2 types படித்தோம். செல்ஃப் இண்டக்ஷன் படித்தோம், மியூச்சுவல் இண்டக்ஷன் படித்தோம். ஓகேவா ஸோ மேக்ஸ்வெல் இஸ் த பேரடைஸ் லா ஆஃப் எலக்ட்ரோமேக்னட்டிக் இண்டக்ஷன். மேக்ஸ்வெல் ஸ்ட்ராங்லி பிலீவ்ட் தட் நேச்சர் மஸ்ட் possess symmetry and he asked the following question: when the time varying magnetic field produces an electric field, why not time varying electric field produce a magnetic field? ஏன் வந்து மேக்னட்டிக் ஃபீல்டு வந்து டைம் பொறுத்து வேரி ஆகும்போது எலக்ட்ரிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் பண்ணுச்சுன்னா, ஏன் டைம் வேரிங் எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடாது, மேக்னட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் பண்ணக்கூடாது. ஓகேவா ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து மேக்னட்டிக் ஃபீல்டு வந்து எதை ப்ரொடியூஸ் பண்ணுறது, எலக்ட்ரிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னா, ஏன் எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து மேக்னட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் பண்ண நேச்சர் தெரியுமில்ல. ஒவ்வொரு இதுக்கு என்ன எவரி ஆக்ஷன் தெரியும், சீக்வெண்ட் ஆப்போசிஷன் படிச்சிருக்குமா. ஸோ மேக்னட்டிக் ஃபீல்டு எலக்ட்ரிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் பண்ணுன்னா, ஏன் எலக்ட்ரிக் ஃபீல்டு மேக்னெட்டிக் ப்ரொடியூஸ் பண்ணாதுன்னு அவர் வந்து திங்க் பண்ணார். ஓகேவா கீழே என்னத்துக்கு மாதிரி later he proved that it is indeed true. In 1888 Hertz experimentally verified Maxwell prediction. Hertzங்கிற சயின்டிஸ்ட் வந்து என்ன எதை ப்ரூவ் பண்ணார்னா, மேக்ஸ்வெல் ப்ரெடிக்ஷன் வந்து ப்ரூவ் பண்ணார். அண்ட் ஹென்ஸ் திஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ரிசல்ட் இன் நியூ டெக்னாலஜிக்கல் இன்வென்ஷன். எதை கண்டுபிடிச்சாங்கன்னா, எஸ்பெஷலி ஒயர்லெஸ் கம்யூனிகேஷன், லேசர் அண்டு ரேடார். ஓகேவா ஒயர்லெஸ் கண்டுபிடிச்சாங்க, லேசர் கண்டுபிடிச்சாங்க, அண்டு ரேடார் கண்டுபிடிச்சாங்க. ஓகேவா நமக்கு லேசர்னு தெரியும், லைட் ஆம்பிளிஃபிகேஷன் பை ஸ்டிமுலேட்டட் எமிஷன். ரேடார்னா ரேடியோ டிடெக்ஷன் அண்ட் ரேஞ்சிங். இதெல்லாம் தான் என்ன பண்ணாங்க, இந்த ப்ரெடிக்ஷன் பிறகு கண்டுபிடிச்சாங்க. ஓகேவா இந்த ஆராய்ச்சி பிறகு கண்டுபிடிச்சாங்க. ஓகே அடுத்து கவனி, இன் டுடேஸ் டிஜிட்டல் வேர்ல்டு செல்ஃபோன்ஸ். ஓகே நம்ம என்ன பண்ணுறோம், செல்ஃபோன் வந்து நம்ம டுடே லைஃப்பில் வந்து இம்பார்ட்டண்டாக இருக்குது. ஓகே இன்ஃப்ளூயன்ஸாக இருக்குது. இட் இஸ் ஃபாஸ்ட் அண்ட் மோர் எஃபெக்டிவ் மோட் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபரிங் இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர். ஓகேவா இப்போ என்ன வந்து ஈஸியாக வந்து நம்ம மெசேஜ் பண்ணுறதுக்கு அல்லது மற்றவர்கள் தொடர்பு கொள்ளுக்கு எதை பயன்படுத்தி நம்ம செல்ஃபோன் வந்து யூஸ் பண்ணுறோம். இப்போ செல்ஃபோன் என்ன வேவ்ஸ் யூஸ் ஆகுதுன்னா, ரேடியோ வேவ்ஸ் யூஸ் ஆகுது. ஓகேவா இது ஒர்க் ஆன் த பேசிஸ் தட் லைட் இஸ் அன் எலக்ட்ரோமேக்னட்டிக் வேவ். எலக்ட்ரோமேக்னட்டிக் வேவ் பேஸ் பண்ணிட்டு எது ஒர்க் ஆகுதுன்னு செல்ஃபோன் ஒர்க் ஆகுது. இன் ஹாஸ்பிட்டல்ஸ் த லொக்கேஷன் ஆஃப் ஃபோன் ஃப்ராக்சர் கேன் பி டிடெக்டட் யூஸிங் எக்ஸ்ரேஸ். நமக்கு ஏதாவது ஃப்ராக்சர் அதாவது டிஸ்லொகேஷன் ஆஃப் ஃபோன்ஸு அதுக்கு என்ன யூஸ் பண்ணாமல் எக்ஸ்ரே எடுத்து நாம் பார்க்குறோம். அதில் எக்ஸ்ரேங்கிறது ஒன் ஆஃப் தி எலக்ட்ரோமேக்னட்டிக் வேவ். ஃபார் குக்கிங் மைக்ரோவேவ் ஒன் யூஸ்டு த மைக்ரோவேவ் இஸ் ஆல்சோ என் எலக்ட்ரோமேக்னட்டிக் வேவ். ஓகேவா நம்ம குக்கிங்கில் எது யூஸ் பண்ணுறோம், மைக்ரோவேவ் ஒன்று யூஸ் பண்ணுறோமா, அதில் மைக்ரோவேவ் எது யூஸ் ஆகுதுன்னா மைக்ரோவேவ் வந்து யூஸ் ஆகுது. ஓகேவா இது வந்து ஒன் ஆஃப் தி எலக்ட்ரோமேக்னட்டிக் வேவ். தேர் ஆர் plenty ஆஃப் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் எலக்ட்ரோமேக்னட்டிக் வேவ்ஸ் இன் என்ஜினியரிங் யூஸ் பண்ணுறோம், மெடிசன் யூஸ் பண்ணுற. எக்ஸாம்பிள் லேசர் சர்ஜரி,
டிஃபரன்ஸ் யூஸ் பண்ணுறோம். எக்ஸாம்பிள் ரேடார் சிக்னல் அண்ட் ஆல்சோ ஃபண்டமெண்டல் சயின்டிஃபிக் ரிசர்ச் எல்லாமே இன்னும் நாம் எலக்ட்ரோ மேக்னடிக் வந்து யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? அடுத்து கவனி, டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் அண்டு மேக்ஸ்வெல் கரெக்ஷன் டு ஆம்பியர் சர்க்யூட் லா. நாம் ஆம்பியர் சர்க்யூட் எங்கே படிச்சு நாம் தேர்ட் லெசன் படிச்சிருப்போம். ஓகேவா? The line integral of Maclaurin field over a closed loop is nu naught times c net current enclosed loop படிச்சிருப்போம். ஓகேவா? என்னோட க்ளோஸ் இன்டெக்ரல் b டாட் dl ஈக்குவல் என்ன படிச்சிருப்போம் நாம் nu naught I படிச்சிருப்போமா? ஓகேவா? The Maclaurin field over a closed loop is equal to nu naught times net current enclosed by the loop படிச்சிருப்போம். இதை படிச்சு நாம் ஆம்பியர் சர்க்யூட்ல படிச்சிருப்போம். எங்கே படிச்சு நாம் தேர்ட் லெசன் படித்தோம். ஓகேவா? இங்கே கவனிக்க என்ன கொடுத்துருக்குன்னு, induced magnetic field, Faraday's law of electromagnetic induction state that the change in magnetic field produces an electric field. அவர் என்ன சொன்னார்? சேஞ்ச் இன் மேக்னெட்டிக் எதை ப்ரொடியூஸ் பண்ணி எலக்ட்ரிக் ஃபீல்ட் ப்ரொடியூஸ் பண்ணு. ஓகேவா? மேக்னெட்டிக் ஃபீல்ட் சேஞ்ச் பண்ணால் என்ன ப்ரொடியூஸ் ஆகும்? எலக்ட்ரிக் ஃபீல்ட் சேஞ்ச் ஆகும், எலக்ட்ரிக் ஃபீல்ட் ப்ரொடியூஸ் ஆகும். ஓகேவா? ஸோ மேக்னெட்டிக் என்ன மாற்ற எலக்ட்ரிக் ஃபீல்டை மாற்றலாம். அது என்ன கொடுத்துக்குது? E டாட் dl ஈக்குவல் டு மைனஸ் t பை dt பை b ஈக்குவல் டு மைனஸ் t பை dt க்ளோஸ் இன்டெக்ரல் b டாட் dA. ஓகேவா? சேஞ்ச் இன் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் இந்த ரீஜன் என்க்ளோஸ் பை த லூப். அப்போ என்ன ப்ரொடியூஸ் ஆகுது? வேரியேஷன் ஆஃப் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ். அப்போ மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் என்ன ஆகுனா எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து இன்டியூஸ் பண்ணுது. ஸோ மேக்னெட்டிக் என்ன ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டை ப்ரொடியூஸ் பண்ணுது. ஓகேவா? இது ஆறுனா இது வந்து Faraday's law of electromagnetic induction. நமக்கு என்ன தெரியும்? பை பிங்கிறது மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸு, டி பை டிடிங்கிறது டோட்டல் டெரிவேட்டிவ் வித் ரெஸ்பெக்ட் டு டைம், டி பை டிங்கிறது ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டைமு. Equation 5.1 means that electric field E induced along the closed loop by the changing the magnetic flux pi b in the region of encircled by the loop. ஓகேவா? நம்ம மேக்னெட்டிக் ஃபீல்ட் சேஞ்ச் ஆனால் என்ன ப்ரொடியூஸ் ஆகுது? எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. இது ஈக்குவேஷன் 5.1 வந்து இண்டிகேட் பண்ணுது. ஓகேவா? அதுக்கடுத்து கவனி, from the symmetric considerations James Clerk Maxwell showed that the change in electric field also produce a magnetic field. இப்போ ஜேம்ஸ் கிளார்க் மேக்ஸ்வெல் சொன்னார்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு எதை ப்ரொடியூஸ் பண்ணுறது வந்து எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் எதை ப்ரொடியூஸ் பண்ணுறது? எலக்ட்ரிக் மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் பண்ணுது. ஓகேவா? ஸோ சேஞ்ச் இன் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸு எதை ப்ரொடியூஸ் பண்ணுறது? வேரியேஷன் ஆஃப் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறது. அடுத்து என்ன? மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஓகேவா? இங்கே ஒன்றா எலக்ட்ரிக் ஃபீல்டு மேக்னெட்டிக் ஃபீல்டை மாற்றி வைக்கிறோம். ஓகேவா? பைங்கிறது எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ், நல்லா கவனி, பைங்கிறது ஃப்ளக்ஸு, பை பி போட்டால் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸு, பை இ போட்டிங்கன்னா எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ், பை போட்டிங்கன்னு சொல்லும்போது எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ். ஓகேவா? This is known as Maxwell law of induction. இது என்னது? Maxwell law of induction which explains the magnetic field being induced along the closed loop by the changing the electric flux pi b in the region encircled by the loop. ஓகேவா? ஸோ என்னோட இருக்குது மேக்னெட்டிக் ஃபீல்ட் இன்டியூசர் எதாவது எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆகும், என்ன ப்ரொடியூஸ் ஆகும்? மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. அடுத்தது தி சிமெட்ரி பிட்வீன் எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட் எக்ஸ்பிளைன் த எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் சச் as ரேடியோ வேவ்ஸ், காமா ரேஸ், இன்ஃப்ராரெட் ரேஸ் எக்ஸெட்ரா. ஓகேவா? இதை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்கன்னா ரேடியோ வேவ்ஸ், காமா ரேஸ், எக்ஸ்ரேஸ் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறது இதெல்லாம் வந்து என்ன சொல்லணும்? ஒன் ஆஃப் த எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ். ஓகேவா? அடுத்து கவனிக்கலாம், டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் மேக்ஸ்வெல் கரெக்ஷன். In order to understand how the changing electric field induce a magnetic field, எப்படி வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து இன்டியூஸ் மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் பண்ணுது? சேஞ்சிங் த எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து என்ன பண்ணுது? எப்படி சேஞ்சிங் த எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி இன்டியூஸ்டு மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் பண்ணுது? அது கண்டுபிடிக்கலாம். பைக்கவனே கன்சிடர் சிச்சுவேஷன் ஆஃப் சார்ஜிங் பேரலல் கெப்பாசிட்டர். எங்கே படிச்சு நாம் கெப்பாசிட்டி எங்கே படிச்சு நாம் பஸ்ஸஸ்ன்னு படித்தோம். கெப்பாசிட்டி இஸ் எலக்ட்ரிக் சார்ஜ் ஸ்டோரிங் டிவைஸ். ஓகேவா? யூனிட் ஆஃப் கெப்பாசிட்டி பேர்னு படித்தோம். which contains non-conducting medium between the plates. ரெண்டு கலர் இருக்குது, non-conducting medium. ஓகேவா? non-conducting medium. அடுத்தது நல்லா கவனி, டைம் டிபெண்டன்ட் கரண்ட் IC called conduction current. IC ன்னு சொல்லாமல் conduction current we pass through the wire of charge the capacitor. கவனிங்களா? வயர் வழியாக போகுது, என்ன பண்ணுது? கெப்பாசிட்டர் சார்ஜ் ஒன்று இருக்குது. ஓகேவா? இங்கே கவனம் இன்னொருத்துக்கு வரு ஆம்பியர் சர்க்யூட் லா கேன் பி யூஸ்டு டு ஃபைண்ட் த மேக்னெட்டிக் ஃபீல்ட் ப்ரொடியூஸ் அரவுண்ட் த கரண்ட் கேரிங் ஒயர். ஆம்பியர் சர்க்யூட் எதுக்கு யூஸ் ஆகுது? மேக்னெட்டிக் ஃபீல்ட் ப்ரொடியூஸ் அரவுண்ட் த கரண்ட் கேரிங் ஒயர். தேலசன் படிச்சோம்ல, ஒரு ஒயர் வழியாக கரண்ட் பாஸ் ஆச்சுன்னா அது என்ன ப்ரொடியூஸ் ஆகும்? மேக்னெட்டிக் ஃபீல்ட் ப்ரொடியூஸ் ஆகும். இதுக்குன்னு சொல்லாமல் மேக்னெட்டிக் எஃபெக்ட் ஆஃப் எலக்ட்ரிக் அண்ட் யூஸ் படித்தோம். ஓகேவா? அதுக்காகவே டு கால்குலேட் த மேக்னெட்டிக் ஃபீல்ட் at the point B near the wire and outside the capacitor, let us draw the circular ambient loop. Ambient loop தெரியுமா தம்பி? கற்பனையான லூப்புக்கு என்ன சொல்லிப்போம்? ambient loop. enclose circular surface S1 figure 5.3 கொடுத்துக்குவாரு. யூஸ் ambient circuit எல்லாம் நம்ம என்ன பண்ணுறோம்? கெப்பாசிட்டர் போகுது, நம்ம என்ன பண்ணோம்? ஒரு
ஸ்பியர் வரைகிறோம். அப்போ என்னத்துக்கு வரும் பாயிண்ட் பியில் என்னத்துக்குது மேக்னெட்டிக் ஃபீல்டு பாயிண்ட் பியில் எவ்வளோ இருக்குது, பாயிண்ட் பியில் எவ்வளோ இருக்குது. அதுக்கு என்ன ஃபார்முலாக்காரு க்ளோஸ் இன்டர்வல் என்க்ளோசிங் S1 B/dl ஈக்குவல் டு நியூ நாட் ஐசி. ஓகேவா, இதை என்ன ஃபார்முலா பார்த்தோம் நம்ம ஏஎம்ஏ சைக்கிள் தான். ஸோ B/dl ஈக்குவல் டு நியூ நாட் ஐசி. நியூ நாட்டுங்கிறது பர்மிட்டிவிட்டி ஆஃப் தி ப்ரீபேஸ், ஐசிங்கிறது கண்டக்ஷன் கரண்ட். இந்த ஏம்பியன் லூப்புங்கிறது என்ன ஆகுதுன்னா கற்பனையான வரைய லூப்புன்னு சொல்லப்போ ஏம்பியன் லூப்னு சொல்லியிருப்போம். அடுத்துக்கு அவனுக்கு கீழே வரும் நான் த சேம் லூப் இஸ் என்க்ளோஸ்டு பை த பலூன் ஷேப்டு சர்ஃபேஸ் S2. இதே எப்படி நம்ம பலூன் ஷேப்டு வரைகிறோம், நம்ம சர்ஃபேஸ் வந்து S2 such that boundaries of surface S1 and S2 are same but the shape of surface is different. ஓகேவா, S1ஓட ஷேப்பும் S2 ஷேப் வரும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. As Ampere's law supplied for a given closed loop does not depend on the shape of the enclosing surface. Ampere's எதை பொறுத்து கிடையாதுன்னா does not depends upon the surface. சர்ஃபேஸ்க்கு Ampere's சம்மந்தமே கிடையாது. The integral should give the same answer. ரெண்டுலையுமே நான் சேம் ஆன்சர் தான் கொடுக்கு. ஓகேவா, பட் பை அப்ளைங் த Ampere's second law for the surface S2 we get என்னோடதுக்கு வந்து enclosing S2 equal to B/dl equal to 0. ஓகேவா, என்ன காரணம் கவனி, the right hand side of equation is 0 because surface S2 nowhere touches the wire carrying conduction current and further there is no current flowing between என்னோடதுக்கு plates of the capacitor plates. ஓகேவா, அதாவது என்னன்னா does not touch the wire. ஓகேவா, என்னோடதுக்கு வரு the right hand side of the equation here 0 போட்டுக்கணும் because the surface of S2 nowhere touches the wire carrying conductance current. எதுக்கு touches the wire carrying conduction current and further there is no current flowing between plates of the capacitor cap between the plates. என்னன்னா கேப்ல இருக்குது கவனி நான் கண்டக்டிங் மீடியம். So the magnetic field at a point B is 0 and a point B கொடுத்துக்குது 0. Hence there is inconsistency between equation 5.3 and 5.4. Maxwell resolved the inconsistency as follows. While the charge capacity is being charged up, varying electric field is produced between the capacitor plates. ஓகேவா, நம்ம கெப்பாசிட்டர் வந்து சார்ஜ் பண்ணால் கெப்பாசிட்டி கிடையாது வேரிங் எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. ஓகேவா, தேர் மஸ்ட் பி a current associated with the changing electric field between the capacitor plates. ஓகே, என்னதுக்குது there must be a current associated with the changing electric field between the capacitor plates. ஓகேவா, கரண்ட் போகும்போது எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து கெப்பாசிட்டி பிளேட்ஸ்க்கு என்ன சேஞ்ச் ஆகுது. இன் அதர் வேர்ட்ஸ் டைம் வேரிங் எலக்ட்ரிக் பிளேட் ஆர் டைம் வேரிங் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ். ஓகேவா, ப்ரொடியூஸ் கரண்ட் எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து சேஞ்ச் ஆனால் எது ப்ரொடியூஸ் பண்ணுது, கரண்ட் ப்ரொடியூஸ் பண்ணுது. திஸ் நோன் as displacement current flowing between plates of the capacitor. இதுன்னு சொல்லாமல் டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் சொல்கிறோம். இதுன்னு சொல்லாமல் டிஸ்பிளேஸ்மெண்ட் அதுக்குன்னு சொல்லியிருப்போம் ஐடி. அப்படியே பார்த்து வந்து ஐசிங்கிறது கண்டக்ஷன் கரண்ட், அது இங்கிங்கிறது கண்டக்ஷன் கரண்ட். அடுத்து கவனி ஃப்ரம் தி காஸ் ஆஃப் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் த எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் பிட்வீன் த பிளேட்ஸ் ஆஃப் தி கெப்பாசிட்டர். காசை படிச்சுமா எங்கே படிச்சுனாம பர்சன் படித்தோம். காசுக்கு என்ன ஃபார்முலா படிச்சப்போ பை ஈக்குவல் டு க்ளோஸ் இன்டெக்ரல் E.D ஈக்குவல் டு Q/ε0. இன்னொருத்துக்கு Q/ε0. ஏங்கிறது ஏரியா ஆஃப் த பிளேட்ஸ் ஆஃப் தி கெப்பாசிட்டர். த சேஞ்ச் இன் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் இஸ் கிவன் பை சேஞ்ச் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் என்ன ஃபார்முலா போடலாம், நல்லா கவனி. சேஞ்ச் இன் உடனே ஆகுது d/dt சேஞ்ச் இன் d/dt போடுறோம். d/dt பை ஈக்குவல் என்னதெல்லாம் பார்த்துக்கோ 1/ε0 dq/dt 1/ε0 dq/dt. ஓகேவா, என்னோட நாம் d/d நல்லா கவனி, இது இண்டிகேட் பண்ணுறோம், இது இண்டிகேட் பண்ணுறோம். அப்போ என்ன d/dt ஈக்குவல் டு 1/ε0 dq/dt ஆர். அடுத்து கவனி dq/dt எப்சிலான் ரைட் சைடு வெப் சைடு வச்சு என்ன ஆகுது, என்ன ஆயிரு டினாமினேட்டர் நியூமரேட்டருக்கு போயிரு. dq/dt ஈக்குவல் டு எப்சிலான் d/v/dt. அடுத்தது ஐடி என்னதெல்லாம் ஐடி ஈக்குவல் டு எப்சிலான் d/e/dt என்னதெல்லாம் எப்சிலான் d/e/dt என்னதெல்லாம். ஓகேவா, dq/dtன்னு சொல்லுவாங்க கவனி மக்கள் என்னோடதுக்கு வர இண்டக்ஷன் கரண்ட். ஓகேவா, அடுத்து கவனி தம்பி இது 5.5 ஈக்குவேஷன், இது 5.5 ஈக்குவேஷன். அடுத்து கவனி வேற dq/dt ஈக்குவல் டு ஐடி இஸ் நோன் as டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட். ஐடி/ஐக்குன்னு சொல்லுவாங்க ஐசினா கண்டக்ஷன் கரண்ட், ஐடிங்கிறது டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் ஆர் மேக்ஸ்வெல் டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட். அடுத்து கவனி இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் கேன் பி டிஃபைன்ட் as current which comes into play in the region in which the electric field is changing with the time. ஓகேவா, என்ன ஆகுனா கரண்ட் வந்து என்ன ஆகுனா எதை கவனி the current which comes into play in the region which the electric field is changing with time. எலக்ட்ரிக் ஃபீல்டு எல்பி சேஞ்ச் ஆனால் ப்ரொடியூஸ் ஆக கரண்ட்டுக்கு பேர் சொல்லியிருப்பாங்கன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட். ஓகேவா, அது கீழே கொடுத்துருப்பாங்க வரு. இன் அதர் வேர்ட்ஸ் வென் அவர் சேஞ்ச் இன் த எலக்ட்ரிக் ஃபீல்ட் டேக்ஸ் பிளேஸ் த டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் ப்ரொடியூசர். எலக்ட்ரிக் பிளஸ் சேஞ்ச் என்ன ப்ரொடியூஸ் ஆகுது, டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகுது. கீழே வரும் மேக்ஸ்வெல் மாடிஃபைடு ஏம்பி சைக்கிள் லா. என்னன்னா
க்ளோஸ் இன்டெக்ரல் b வெக்டர் டாட் dl ஈக்குவல் டு நியூ நாட் ஐ என்ன வரலாம் IC ப்ளஸ் ஐடி. ஐசிங்கிறது கண்டக்ஷன் கரண்ட், ஐடிங்கிறது டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட். ஸோ க்ளோஸ் இன்டெக்ரல் b டாட் dl ஈக்குவல் டு நியூ நாட் IC ப்ளஸ் நியூ நாட் எப்சிலான். ஏன்னா ஐடிக்கு என்ன வரலாம், ஐடிக்கு வந்து என்ன வச்சுக்கணும், நம்ம ஐடி ஈக்குவல் என்ன வரலாம் பார்த்துங்க, ஐடி ஈக்குவல் டு எப்சிலான் d பை e பை டிடின்னு வரலாம். ஓகேவா? ஸோ என்ன வரலாம், ஸோ நியூ நாட் எப்சிலான் நாட் d பை பி டிடின்னு வரலாம். ஐடிக்கு வந்து எப்சிலான் நாட் d பை பி டிடி. இது வந்து என்ன ஆகுனா AMBS மாடிஃபை சைக்கூட்டலாம். ஐங்கிறது என்ன ஆகுனா IC ப்ளஸ் ஐடி. ஓகேவா? ஸோ டோட்டல் கரண்ட் ஈக்குவல் டு சம் ஆஃப் கண்டக்ஷன் கரண்ட் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட். ஓகேவா? அடுத்து கவனி, பிட்வீன் தி பிளேட்ஸ் த கண்டக்ஷன் கரண்ட் இஸ் 0 while the displacement current is non-zero. கண்டக்ஷன் கரண்ட் 0 ஆகலாம், while the displacement என்னாவது non-zero. The displacement current or time varying electric field can also produce magnetic field between the plates of the capacitor. இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் அல்லது டைம் வேரிங் எல்டிபி எதை ப்ரொடியூஸ் பண்ணோம்னா மேக்னெட்டிக் ஃபீல்ட் ப்ரொடியூஸ் பண்ணுறது. எதுக்கு அடியில் பிட்வீன் தி பிளேட்ஸ் ஆஃப் கெப்பாசிட்டர். த மேக்னெட்டிக் ஃபீல்ட் அட் எ பாயிண்ட் இன்சைட் த கெப்பாசிட்டர் இஸ் பர்பெண்டிகுலர் டு த எலக்ட்ரிக் ஃபீல்டு. மேக்னெட்டிக் ஃபீல்ட் எப்படி இருக்குன்னா எல்டிபி ஃபீல்ட் பர்பெண்டிகுலர் இருக்குது சரியாக கொடுத்துக்கிறாங்க. த மேக்னெட்டிக் ஃபீல்ட் கேன் பி டிட்டர்மைன் யூசிங் தி ஈக்குவேஷன் 5.6. இதை வச்சு தான் கண்டுபிடிக்கிற மேக்னெட்டிக் ஃபீல்ட் நம்ம டிட்டர்மைன் பண்ணலாம். ஓகேவா? இது கொடுத்துக்குவாரு. இது ஐசிங் கரண்ட் பாஸ் ஆகுது, மேக்னெட்டிக் ஃபீல்ட் ப்ரொடியூஸ் ஆகுது. ஐடிங்கிறது டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட், ஈங்கிறது டைரக்ஷன் ஆஃப் தி எலக்ட்ரிக் ஃபீல்டு. எலக்ட்ரிக் ஃபீல்டு மேக்னெட்டிக் எப்படின்னு சொல்லிக்காம பர்பெண்டிகுலர்னு சொல்லிக்கிறாங்க. ஓகேவா? மேக்னெட்டிக் ஃபீல்ட் ப்ரொடியூஸ் பை த கண்டக்ஷன் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட். ஓகேவா? கண்டக்ஷன் கரண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் எதை ப்ரொடியூஸ் பண்ணுது, மேக்னெட்டிக் ஃபீல்ட் ப்ரொடியூஸ் பண்ணுது. ஓகே, அடுத்து கவனி, இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் மேக்ஸ்வெல் கரெக்ஷன். என்னோடதுக்கு மாதிரி எர்த் ரிசீவ்ஸ் ரேடியேஷன் ஃப்ரம் சன் அண்ட் அதர் ஸ்டார்ஸ். எர்த் என்னோடது ரேடியேஷன் எங்கிருந்து வருது, சன் அண்ட் ஸ்டார்லேருந்து கிடைக்குதா. திஸ் ரேடியேஷன் ட்ராவல் த்ரூ தி எம்டி ஸ்பேஸ் வேர் தேர் ஆர் நோ எலக்ட்ரிக் சார்ஜஸ் அண்ட் ஹென்ஸ் நோ எலக்ட்ரிக் கரண்ட். ஓகேவா? ரேடியேஷன் வந்து எம்டி பேஸ் வரும்போது அங்கே நோ எலக்ட்ரிக் சார்ஜ், அதனால் நோ எலக்ட்ரிக் கரண்ட். அங்கே கரண்ட் சார்ஜ் இல்லைன்னா நோ எலக்ட்ரிக் கரண்ட். Ampere's law say that only electric current can produce magnetic field. Ampere's என்ன சொன்னாரு, only electric current எதை ப்ரொடியூஸ் பண்ண சொன்னாரு, magnetic field ப்ரொடியூஸ் சொன்னாரு. இப்போ Ampere's law is alone trueனா there will be not any radiation. ஆனால் Ampere's law மட்டும் ட்ரூன்னு சொன்ன வச்சுக்கோ, there will be not any radiation, மற்ற ரேடியேஷன் கிடைக்காது. அப்படின்னா இதை வந்து கரெக்ஷன் பண்ணணும். புரிஞ்சுதா? Ampere என்ன சொன்னாரு, ஒன்லி எலக்ட்ரிக் கரண்ட் முடிஞ்சு எதை ப்ரொடியூஸ் பண்ண சொன்னார், மேக்னெட்டிக் ஃபீல்ட் ப்ரொடியூஸ் சொன்னார். ஆனால் இது வந்து ட்ரூ கிடையாது. கீழே கவனி, மேக்ஸ்வெல் கரெக்ஷன் சொன்னார்னா மேக்ஸ்வெல் கரெக்ஷன் டேம் nu naught epsilon naught d by dt in Ampere's law ensure that time varying electric field or displacement current can be also produce magnetic field. என்ன சொன்ன மேக்ஸ்வெல் கரெக்ஷன், டைம் வேரிங் எலக்ட்ரிக் ஃபீல்ட் அல்லது டிஸ்பிளேஸ்மெண்ட் எதை ப்ரொடியூஸ் பண்ணு, மேக்னெட்டிக் ஃபீல்ட் ப்ரொடியூஸ் பண்ணு. தோ கண்டக்ஷன் கரண்ட் இஸ் 0 இன் எனி எம்டி ஸ்பேஸ், டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் டஸ் நாட் எக்ஸீட். எம்டி ஸ்பேஸ் கண்டக்ஷன் கரண்ட் 0 ஆகலாம், ஆனால் டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் 0 இருக்காது. அப்போ என்ன இந்த ஈக்குவேஷன் எப்படி மாற்றலாம், இந்த ஈக்குவேஷன் எது மட்டும் வராது, கண்டக்ஷன் கரண்ட் மட்டும் வராது. அப்போ எது மட்டும் இருக்குது, டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் மட்டும் இருக்குது. அப்போ என்ன அதெல்லாம் பார்த்துக்கோ, க்ளோஸ் இன்டெக்ரல் b டாட் dl ஈக்குவல் டு நியூ நாட் எப்சிலான் நாட் d by e by dt. ஓகேவா? In stars due to thermal excitation of atoms, time varying electric field is produced which in turn produces time varying magnetic field. ஓகேவா? டைம் வேரிங் எலக்ட்ரிக் ஃபீல்ட் ப்ரொடியூஸ்னா அது எதை ப்ரொடியூஸ் பண்ணுது, டைம் வேரிங் மேக்னெட்டிக் ஃபீல்டு. அக்கார்டிங் டு Faraday's law, டைம் வேரிங் மேக்னெட்டிக் ஃபீல்ட் ப்ரொடியூஸ் செகண்ட் த டைம் வேரிங் எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஓகேவா? ஸ்டார் வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து எதை ப்ரொடியூஸ் பண்ணுது, மேக்னெட்டிக் ஃபீல்ட் ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னா, அதே Faraday's என்ன சொன்னார், டைம் வேரிங் எலக்ட்ரிக் மேக்னெட்டிக் ஃபீல்டு எதை ப்ரொடியூஸ் பண்ணு, எலக்ட்ரிக் ஃபீல்ட் ப்ரொடியூஸ் பண்ணு. ஓகேவா? The coupled time varying electric and magnetic field travel through the empty space with the speed of light and is called electromagnetic waves. அதாவது என்ன, ஸ்பேஸில் எலக்ட்ரிக் ஃபீல்டு மேக்னெட்டிக் ஃபீல்டு ரெண்டுமே இருக்குதுன்னு வச்சுக்கோ. இந்த ரெண்டு கம்பைன் ஆகும் என்ன ப்ரொடியூஸ் ஆகுதுன்னா எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுது. என்ன ப்ரொடியூஸ் ஆகுது எப்படின்னு வச்சுக்கோ, இது எலக்ட்ரிக் ஃபீல்டுன்னு வச்சுக்கோ, இது எலக்ட்ரிக் ஃபீல்டு. இப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டு ரெண்டு கம்பைன் ஆகும்போது என்ன வேவ்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுதுன்னா கவனி, இது என்ன ஆகுது, எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுது. ஓகேவா? In case electric and magnetic field perpendicular to each other, the two fields வந்து combine to each other என்ன ப்ரொடியூஸ் ஆகுது, எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுது. இந்த எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் எத்தனை வேவ்ஸ் இருக்குன்னா 7 வேவ்ஸ் இருக்குது. அது பின்னாடி பாட்டில் படிக்க என்ன இருக்குன்னா 7 வேவ்ஸ் இருக்குது. ஓகேவா? ஓகேவா? அடுத்து கவனி, என்னோடத்துக்கு பாங்க வரு மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன் இன்டெக்ரல் ஃபார்ம். என்னோடத்துக்கு வரு மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன் இன்டெக்ரல் ஃபார்ம். Electrodynamics can be summarized in 4 basic equations. ஓகேவா? என்னன்னா known as Maxwell equation. The equation are analogous to Newton's equation in mechanics. Maxwell equation completely explains the behavior of charges, currents and properties. ஓகேவா? அதாவது Maxwell equation integral form வந்து என்ன 4 ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. இன்னும் அதுக்கு
திஸ் ஈக்குவேஷன் அனலாஜிஸ் டு நியூட்டன்ஸ் ஈக்குவேஷன்ஸ் இன் மெக்கானிக்ஸ் வச்சு பண்ணிக்கிறாங்க. மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன் கம்ப்ளீட்லி எக்ஸ்பிளைன் தி பிஹேவியர் ஆஃப் சார்ஜஸ் கரண்ட்ஸ் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக். எதை வச்சு சொல்லிக்கிற சார்ஜ் கவனி சார்ஜ் வச்சு கரண்ட் எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட். திஸ் ஈக்குவேஷன்ஸ் கேன் பி ரிட்டன் இன் இன்டெக்ரல் ஃபார்ம் ஆர் integration form or derivative form. ஓகேவா. the differential form of Maxwell equation in PR higher secondary level, so we focus only integral form of Maxwell equation. ஓகேவா. நாம் எதை மட்டும் இங்கே பார்க்கணும்னா இந்த ஃபார்ம் மட்டும் தான் பார்க்கலாம். அதை எப்படி டெரிவ் பண்ணி இங்கே வந்து நான் படிக்க போகிறது அதெல்லாம் வந்து ஹையர் கிளாஸில் பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் கவனி, இட் இஸ் நத்திங் பட் காஸ்ட் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி. இது வந்து காஸ்ட் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி தான். இட் ரிலேட்ஸ் தட் நெட் எலக்ட்ரிக் ப்ளஸ் டூ நெட் எலக்ட்ரிக் சார்ஜ் என்க்ளோஸ் இன் ஏ சர்ஃபேஸ். மேத்தமெட்டிக்கலி என்ன இருக்குது எலக்ட்ரிக் நெட் எலக்ட்ரிக் ப்ளஸ்க்கு நெட் எலக்ட்ரிக் சார்ஜ் ரிலேஷன் பற்றி படிக்க போகிறது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். க்ளோஸ் இன்டெக்ரல் ஈரா டிஐ ஈக்குவல் டு கியூ என்க்ளோஸ் பை எப்சிலான் நாட். இது வந்து காஸ் லா ஃபார் எலக்ட்ரிசிட்டி. காஸ் லா ஃபார் எலக்ட்ரிசிட்டி இப் இ இஸ் த எலக்ட்ரிக் ஃபீல்ட் அண்ட் கியூ என்க்ளோஸ் இஸ் நெட் சார்ஜ் என்க்ளோஸ் பை சர்ஃபேஸ். ஈங்கிறது எலக்ட்ரிக் ஃபீல்டு, கியூங்கிறது நெட் சார்ஜ் என்க்ளோஸ் இன் தி சர்ஃபேஸ். தி ஈக்குவேஷன் இஸ் ட்ரூ ஃபார் போத் டிஸ்கிரீட் அண்ட் கன்டினியூஸ் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் சார்ஜஸ். எதில் யூஸ் பண்ணலாம் discrete and continuous distribution of charges. ஓகேவா. it also indicate that electric field line start from positive charge and terminate negative charge. நான் படிச்சுக்கிறோம் electric line suppose எங்க ஸ்டார்ட் ஆகும் பாசிட்டிவ் சார்ஜ் ஸ்டார்ட் ஆகி எங்க முடியும் நெகட்டிவ் சார்ஜ் முடியும்னு படிச்சுக்கிறோம். ஓகேவா. the implies that electric field lines do not form a continuous closed path. in other words it means that isolated positive charge isolated charge can exist. நல்லா கவனி, இது க்ளோஸ்டு பாத் கிடையாது. எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து does not form a closed path ப்ரொடியூஸ் பண்ணாது. ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் வந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணு, சிங்கிள் நெகட்டிவ் சார்ஜ் என்னோடனா எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணு என்னோட. இன் அதர் வேர்ட்ஸ் இட் மீன்ஸ் தட் ஐசோடு பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் சார்ஜ் கேன் எக்ஸிஸ்ட். ஓகேவா. அதாவது தனித்த பாசிட்டிவ் சார்ஜும் இருக்குது நெகட்டிவ் சார்ஜும் இருக்குது. ஆனால் லைன்ஸ் ஆஃப் எப்படி ஸ்டார்ட் ஆகும் பாசிட்டிவ் சார்ஜ் ஸ்டார்ட் எங்கே முடியும் நெகட்டிவ் சார்ஜ் முடியும். இது வந்து ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன். செகண்ட் ஈக்குவேஷன் கவனி, the law is similar to Gauss law for electricity, so this law can also be called as Gauss law for magnetism. ஓகேவா. Gauss law for electricity அதே மாதிரி இது Gauss law for magnetism. the surface integral of magnetic over a closed surface is 0. நல்லா கவனி, the surface integral of magnetic over a closed surface is 0. அது எப்படி சொல்லலாம்னா மேத்தமெட்டிக்கலி closed integral beta di equal to 0. closed surface magnetic சொல்லிக்கிறாங்க 0 சொல்லிக்கிறாங்க. இது Gauss law for magnetism. the equation implies that magnetic lines are forced from continuous closed path. magnetic lines எப்படி continuous closed path. in other words no isolated magnetic monopoles exist. அதாவது மேக்னெட்ல நார்த் போல் சவுத் போல் ஒன்றா தான் இருக்கும் வரைஞ்சு தனியாக நார்த் போல் கிடையாது தனியாக சவுத் போல் கிடையாது. இங்கே தனியாக பாசிட்டிவ் சார்ஜ் நெகட்டிவ் சார்ஜ் இருக்குது. ஆனால் இங்கே வந்து மோனோபோல் கிடையாது. ஒரு மேக்னெட்னா கம்பல்சரி நார்த் போல் சவுத் போல் இருக்குது. ஆனால் நார்த் போல் தனியாக கிடையாது சவுத் போல் கிடையாது. ரெண்டு போல் மோனோபோல் கிடையாது. ஓகேவா. டைபோல் மட்டும்தான் இருக்குது. ஓகே. அடுத்து கவனி third equation, it Faraday's law of electromagnetic induction. இது வந்து Faraday's electromagnetic induction. this law relates the electric field with changing the magnetic flux which is mathematical. electric field change பண்ணுது எதை ப்ரொடியூஸ் பண்ணுது electric field with changing the magnetic flux. ஓகேவா. E dl equal d by dt by இது வந்து Faraday'sல பார்த்தோம். magnetic flux எதை ப்ரொடியூஸ் பண்ணு electric field ப்ரொடியூஸ் பண்ணு அல்லது electric field எதை ப்ரொடியூஸ் பண்ணு magnetic field ப்ரொடியூஸ் பண்ணு. ஓகேவா. ஸோ என்ன ஆகுதுன்னா சேஞ்சிங் த என்னோட இருக்குது electric field producing the magnetic field, or changing the magnetic field producing of the electric field. Okay, then now the Faraday's law of electromagnetism. Faraday's என்ன சொல்லிக்கிறாங்கன்னா ஃபோர்த் லெசன்ல நாம மேக்னெட்டிக் ஃபீல்ட் சேஞ்ச் பண்ணா என்ன ப்ரொடியூஸ் ஆகும் எலக்ட்ரிக் ஃபீல்ட் ப்ரொடியூஸ் ஆகும். ஓகேவா. நம்ம கரண்ட் பாஸ் பண்றோம் மேக்னெட்டிக் ஃபீல்ட் ப்ரொடியூஸ் ஆகுது. மேக்னெட்டிக் எதை ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னா இன்டியூசியம் ப்ரொடியூஸ் பண்ணுது. இன்டியூசியம் எதை ப்ரொடியூஸ் பண்ணுது இன்டியூஸ் கரண்ட் ப்ரொடியூஸ் பண்ணுது. ஓகேவா. கேவனே E is the electric field. The equation implies that line integral of electric field around any closed path equal to rate of change of magnetic flux through the closed path. ஓகேவா. இந்த லைன் இன்டெக்ரல் ஆஃப் மேக்னெட்டிக் எதுக்கு ஈக்குவலா இருக்குன்னா ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் ஈக்குவலா இருக்கு. ஓகேவா. அவர் மாடர்ன் டெக்னாலஜிக்கல் எவல்யூஷன் டியூ டு Faraday's law of electromagnetism. இப்போ இருக்க எல்லா டெக்னாலஜியுமே எதை பொறுத்துக்குன்னா Faraday's law of electromagnetic induction. அடுத்து fourth equation, this is a modified Ampere's circuital law. This is also known as Ampere's Maxwell law. The law relates the magnetic field around any path of the conduction current and displacement current. எதுக்கு ரிலேஷன் பற்றி படிக்க போகிறோம் நம்ம கண்டக்ஷன் கரண்ட்டுக்கும் டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட்டுக்கு. என்னோட பாரு க்ளோஸ் இன்டெக்ரல் பீட்டா டிஎல் ஈக்குவல் டு நியூ நாட் ஐசி ப்ளஸ் நியூ நாட் எப்சிலான் நாட் டி பை டிடி க்ளோஸ் இன்டெக்ரல் இ டாட் டிஏன்னு படிக்கிறோம். இது வந்து ஆம்பியர் சர்க்யூட் ஆம்பியர் மேக்ஸ்வெல் லா. ஓகேவா. ஆம்பியர் மேக்ஸ்வெல் லா. பி இஸ் த மேக்னெட்டிக் ஃபீல்டு. தி ஈக்குவேஷன் ஷோ தட் both conduction current and magnetic displacement current produce a magnetic field. என்ன பண்ணுது
ஐசிங்கிறது கண்டக்ஷன் கரண்ட், ஐடிங்கிறது என்னோட சிம் நம்ம இது வந்து என்ன ஆகுனா கவனம் ஐடி இண்டக்ஷன் டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட். ஓகேவா, இது ரெண்டுமே எதை ப்ரொடியூஸ் பண்ணுறது, மேக்னெட்டிக் ஃபீல்ட் ப்ரொடியூஸ் பண்ணுது. திஸ் 4 ஈக்குவேஷன் ஆர் நோன் as மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன் எலக்ட்ரோடைனமிக்ஸ். இந்த 4 ஈக்குவேஷன் சொல்லும்போது மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன் எலக்ட்ரோடைனமிக்ஸ். ஓகேவா, இந்த ஈக்குவேஷன் ensure that existence of electromagnetic wave. இதெல்லாம் என்ன ப்ரூவ் பண்ணுனா electromagnetic wave இருக்குன்னு ப்ரூவ் பண்ணுது. The entire communication system in the world depends upon electromagnetic waves. இப்போ கம்யூனிகேஷன் சிஸ்டம் உள்ள டிவி, செல்போன், ரிமோட் எல்லாமே கவனி, டிவி, செல்போனு, ஓகேவா, சேட்டலைட் கம்யூனிகேஷன் எல்லாமே எதை பொறுத்து தான் இருக்குது, எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது. இன்ஃபேக்ட் அவர் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் ஸ்டார்ஸ், கேலக்ஸி, பிளான்ஸ் எக்ஸெட்ரா அன்லைக்ஸ் த எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் எமிட்டட் பை த அஸ்ட்ரானமிக்கல் ஆப்ஜெக்ட்ஸ். ஓகேவா, இப்போ நம்ம கேலக்ஸி பற்றி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம்னா, கேலக்ஸி, ஸ்டாரு, பிளான்ஸ் பற்றி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம்னா அதை எமிட் பண்ணுற எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் தான் நம்ம என்ன பண்ணுறோம், ஆராய்ச்சி பண்ணுறோம். அஸ்ட்ரானமிக்கல் ஆப்ஜெக்ட்னா என்னன்னா கேலக்ஸி கம்யூனிகேஷன் வேவ்ஸ் சொல்லாமல் அஸ்ட்ரானமிக்கல் ஆப்ஜெக்ட் அங்கிருந்து வர எமிட்டிங் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் தான் ஒன்று, இதை பற்றி நம்ம ஆராய்ச்சி பண்ணுறாங்க. ஓகேவா.